சுய இன்பமும் கல்யாண திருமண உறவு எல்லாமே ஈக்குவல் தான். எந்த விஷயமும் வித்தியாசமே இல்லை. அது ரெண்டுமே. நம்பர் 2, செக்ஸும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பண்ணலாம். 80 வயது 90 வயதெல்லாம் இயல்பாக செக்ஸ் பண்ணலாம். அது நல்லது சொல்லப்போனால். சார், கல்யாணத்திற்கு முன்பான பரிசோதனை நல்லது. ஏன் அப்படின்னா நிறைய விவாகரத்துகள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. கல்யாணத்திற்கு தேவை 2 விஷயம்தான். ஒன்று திருமணத்திற்கு முன்பான ஒரு அடிப்படையான உடற்பரிசோதனை. இந்த ஆண்மை குறைவு ஏதாவது கொஞ்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணிடலாம். இவங்க இப்போ ஒரு 28 வயது ஆகுது ஒரு ஆணுக்குள்ளேயே கல்யாணம் ஆகுது. இன்னும் லேட்டாக கூட ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட 13 வயதில் ஒரு செக்ஸ் உணர்வு வந்த பிறகு 28 வயது வரை ஒரு 15 வருட காலம் எந்த பாலியல் உணர்வும் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. பாலியல் உணர்வு வரும்போது சுய இன்பம் ஒரு இயல்பான தடுப்பு முறை. ஆண்கள் ஒரு மாதத்தில் 21 முறை விந்து வெளியேற்றுறாங்க. தூக்கத்தில் வர்றது, சுய இன்பம் பண்ணுறது, செக்ஸில் ஈடுபடுறது, இது எல்லாத்தையும் சேர்த்து 21 முறை விந்து வெளியேற்றும் போது அவர்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றது கிட்டத்தட்ட 75% மேலாக குறைக்கும். 185 பேர் ஒரு வருடம் முடிவில் கல்யாணம் ஆகி ரெகுலராக டெய்லி செக்ஸ் பண்ணாங்கன்னா கன்சீவ் ஆகலாம். 15 பேர் கன்சீவ் ஆக மாட்டாங்க. இதில் ஆண்களுக்கான பிரச்சனைகள் ஒரு 40%, பெண்களுக்கான காரணங்கள் ஒரு 50%, 2 பேருக்குமான காரணம் ஒரு 10% இருக்கும். போலீஸ் ஆகணுங்கிறது சின்ன வயசு ஆசை. இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு வா, கப்போட போய் முதலாளி பார்ப்பேன்னு சொன்னேன். இந்த மேட்ச் தான் என்னோட ஒரே நம்பிக்கை. பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ், உங்கள் சென்னை சில்க்ஸில். வணக்கம் சார். வணக்கம் சார், நிறைய பேருக்கு இப்போ ஒரு பெரிய டவுட்டே இருக்குது சார். இப்போ நம்ம கல்யாணம் முடிஞ்சு உடலுறவு பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட். அதுக்கப்புறம் இல்லை மாஸ்டர்பேட் பண்ணிகிட்டே இருக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 ஏஜ் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை. இதனால் கல்யாணம் பாதிக்கிறது ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரி ஏதாவது டவுட்? சுய இன்பமும் கல்யாண திருமண உறவு எல்லாமே ஈக்குவல் தான். எந்த விஷயமும் வித்தியாசமே இல்லை. அது ரெண்டுமே. சுய இன்பத்தில் அவங்க கைகளை பெண்ணுறுப்பு மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க சுயமாக செய்கிறது. இதனால் எதுவும் நோய் வந்துடும் அப்படின்றதெல்லாம் கற்பனை தான். பல்வேறு ஆய்வுகளில் இது அந்த மாதிரி இல்லை அப்படின்னு முடிவாயிடுச்சு. சொல்லப்போனால் அமெரிக்க அரசாங்கம் கிளின்டன் பீரியடில் சர்ஜன் ஜெனரல் நம்ம குழந்தைகளுக்கு சுய இன்பம் பண்ண கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் ஒரு 14-15 வயது ஆகும்போது குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகும்போது டேட்டிங்னு மாதிரி போய் செக்ஸில் ஈடுபடுறது அப்படிலாம் இருந்தது. அப்போ தேவையற்ற கர்ப்பம், பால்வினை நோய்கள் எல்லாம் வர சான்சஸ் அதிகம். அப்போ சிறுமிகள் கர்ப்பமாகிறதுலாம் அதிகமாக இருந்தது நம்ம பார்க்குறோம். அது தடுக்கிறதுக்கு இந்த முறையை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அப்போ அங்கே ப்ரொமோட் பண்ணாங்க. சுய இன்பத்தை சொல்லிக் கொடுக்கணும், கல்யாணம் வரைக்கும் செக்ஸை தள்ளி போட சொல்லணும் அப்படின்லாம் வலியுறுத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. சொல்லப்போனால் சுய இன்பம் கல்யாணம் வரைக்கும் நல்லது. ஏன்னா ஒரு 13-14 வயது மகாத்மா காந்தி, மகாகவி பாரதியெல்லாம் 13 வயதில் திருமணம் பண்ணி 14 வயதில் குழந்தை பெற்றவங்க. இவங்க இப்போது ஒரு 28 வயது ஆகுது ஒரு ஆணுக்குள்ளேயே கல்யாணம் ஆகுது. இன்னும் லேட்டாக கூட ஆகுது. ஒரு கிட்டத்தட்ட 13 வயதில் ஒரு செக்ஸ் உணர்வு வந்த பிறகு 28 வயது வரை ஒரு 15 வருட காலம் எந்த பாலியல் உணர்வும் இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. பாலியல் உணர்வு வரும்போது சுய இன்பம் ஒரு இயல்பான தடுப்பு முறை, ஆபத்தில்லாதது. அதை நீங்கள் கட்டுப்படுத்தும் போது நீங்கள் தேவையில்லாத உறவுகளில் ஈடுபடுறது, கற்பழிப்புகள், அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் சுய இன்பம் கெடுதல் இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, செக்ஸும் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பண்ணலாம். 80 வயது 90 வயதெல்லாம் இயல்பாக செக்ஸ் பண்ணலாம். அது நல்லது சொல்லப்போனால். இப்போ வயதானவர்கள் செக்ஸ் பண்ணுறதை பற்றி நம்ம நிறைய குழப்பங்கள் இருக்குது. இளமையில் செக்ஸ் பண்ணுறது எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஆனால் வயதான பிறகு ஒரு 60 வயதுக்கு அப்புறம்லாம் செக்ஸ் பண்ணுறதை பற்றி நிறைய குழப்பங்கள் இருக்குது. சமீபத்திய ஆய்வுகள் இதை தெளிவுபடுத்தியிருக்கு. ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் கிட்டத்தட்ட 1925 ஆண்களை வச்சு ஒரு ஆய்வு பண்ணாங்க சமீபத்தில். இந்த ஆய்வுகள் யூரோப்பியன் ஜேர்னல் ஆஃப் யூராலஜி அதில் பப்ளிஷ் ஆகிருக்கு. என்ன இதில்னா, ஆண்கள் ஒரு மாதத்தில் 21 முறை விந்து வெளியேற்றுறாங்க. தூக்கத்தில் வர்றது, சுய இன்பம் பண்ணுறது, செக்ஸில் ஈடுபடுறது, இது எல்லாத்தையும் சேர்த்து 21 முறை விந்து வெளியேற்றும் போது அவர்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வர்றது கிட்டத்தட்ட 75% மேலாக குறைகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ப்ராஸ்டேட்டில் ரொம்ப ஹார்டான கெமிக்கல்ஸ் இருக்கும். இந்த கெமிக்கல்ஸ்
அந்த செல்களை இரிட்டேட் பண்ணி கேன்சர் மாதிரி உருவாகிறதுக்கான காரணமாக இருக்குது. அவங்க விந்து வெளியேற்றிக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரீக்வெண்ட்டானா கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்பு குறையுது. இது மட்டும் இல்லை, செக்ஸுனால் ஒரு 20 நன்மைகள் இருக்குது. இப்போ மனதில் டிப்ரெஷன் வர்றது, அதே மாதிரி தற்கொலை எண்ணங்கள், பல்வேறு பிரச்சனைகளை இது குறைக்குது. ஐஜி ஆன்டிபாடிஸ் பாடியில் அதிகமாகுது, அதனால் சின்ன சின்ன நோய்களை தடுக்கும். ஹார்ட் அட்டாக் வர்றது 50% குறைக்குது. நம்ம ஏற்கனவே ப்ராஸ்டேட் கேன்சர் குறையுதுன்னு சொன்னோம். அதை தவிர பெண்களுக்கும் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வர்றதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் குறையும். செக்ஸில் ஆண் கணவர் ஈடுபடும்போது கருத்தரிக்கிற வாய்ப்பு அதிகம். இப்படி ஒரு கிட்டத்தட்ட 20 நன்மைகள் இருக்குது. இப்போது ஒருத்தர் ஆஃபீஸில் கூட இதை அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. உடல் வலி இருக்குது, தலைவலி இருக்குது, அவங்க பாத்ரூமில் போய் மாஸ்டர்பேட் பண்ணுறாங்க, இல்லை மனைவியோட செக்ஸில் ஈடுபடுறாங்கன்னா தலைவலியும் உடல் வலியும் குறைஞ்சிரும். இல்லை பாஸ் திட்டார், நம்ம ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம், பாத்ரூம் போயிட்டு நீங்கள் மாஸ்டர்பேட் பண்ணிங்கன்னா அந்த வருத்தம் வந்து டக்குன்னு குறையும். ஏன்னா பிரெயின்லேருந்து சில மார்ஃபின் போன்ற அப்போமார்ஃபின் அப்படின்ற ஹார்மோன்ஸ் சுரக்குது. அது வந்து நம்ம மனதையும் உடலையும் வலி இல்லாமல் கொஞ்சம் மகிழ்ச்சிக்குள்ளாக்குறத பார்க்க முடியும். இப்போ மாஸ்டர் பீட்டுக்கு அடிக்ட் ஆனவங்க அப்படிங்கிறப்ப அவங்க கல்யாண இதில் பெரிய ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கூட நான் பார்த்துருக்கேன். அப்படிங்கிறப்ப அது எந்த அளவுக்கு உண்மை சார்? சார், அடிக்ஷன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேறு. அதாவது சாதாரணமாக மாஸ்டர்பேட் பண்ணாத ஆளுங்களும் நீங்கள் பார்க்கவே முடியாது. எல்லோரும் மாஸ்டர்பேட் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் இல்லை. மாஸ்டர்பேட் அடிக்ஷன்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, திருமணம் பண்ணிவிட்டு அல்லது திருமணம் பண்ணாமல் செக்ஸில் ரொம்ப ஈடுபடாமல் சுய இன்பம் பண்ணிக்கிட்டு வேலைக்கு போகாமல் மற்ற எதையுமே பண்ணாமல் அவங்க இயல்பான வாழ்க்கையை அது தடுத்தால் தான் அது அடிக்ஷன்னு சொல்லும். அவங்க சுய இன்பம் பண்ணுறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாத்தையும் நார்மலாக பண்ணுறாங்கன்னா அது அடிக்ஷனாக வராது, அது இயல்பு. ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை பண்ணால் கூட எத்தனை முறை பண்ணாலும் அது இயல்பு தான். எப்போ அது அடிக்ஷன் வருதுன்னா, ஒருத்தர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எந்த வேலைக்கும் போகாமல், போக வேண்டிய வேலையை செய்யாமல், இதையே நினச்சிக்கிட்டு இதே படங்களை பார்த்துக்கிட்டு இதே மாதிரி இருந்தாருன்னா அப்போ தான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, அடிக்ஷனுக்குள்ளே வரும். அது பல்வேறு பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம். மற்றபடி சுய இன்பம் வந்து எந்த விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதில்ல. அது வந்து பல்வேறு ஆய்வுகளை நிரூபிச்சிட்டாங்க. 1995 மிகப்பெரிய பிஎம்ஜேன்னு பிரிட்டிஷ் ஜர்னல் ஆஃப் மெடிசன் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேரை வச்சு இந்த ஆய்வுகள் பண்ணாங்க. சுய இன்பம் பண்ணுறதுனால எந்த தீங்கும் வருவதாக இதுவரை கண்டறியப்படலை. நிறைய கற்பனைகள், அவங்கவுங்க எண்ணங்கள், அவங்களுடைய யூகங்கள் எல்லாம் உண்மைன்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை அல்ல. இந்த கல்யாணத்துக்கு பயம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உண்மை கிடையாது சார். இப்போ வந்து ஒருத்தர் பயப்படுறாரு, ஆண்மை குறைவு தவறுன்னு அவர் நம்புகிறாருன்னா சிக்கலை மாட்டிக்குவாங்க. அவர் தப்புன்னு நம்பிக்கிட்டு அதை பண்ணாமல் இருக்க முடியாது அவரால். அவர் கொஞ்சம் ஒரு வாரம் பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்பார், மறுபடியும் அவர் பண்ணுவார். இப்படி இருக்கும்போது ஒரு குற்ற உணர்வு அவங்க டெவலப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு குற்ற உணர்வோடு இருக்கும்போது நமக்கு அது ஆண்மை குறைவுங்க யாராவது ஒரு போலி டாக்டர் பேசுகிறத கேட்கலாம். ஆண்மை குறைவு பண்ணால் ஆண்மை போயிடும், சுய இன்பம் பண்ணால் ஆண்மை போயிடும்னு கேள்விப்பட்டார்னா அது ஒரு மனசில் நின்றுடும். நமக்கு ஆண்மை குறைவு இருந்திருக்குமோ இல்லையோன்னு பயந்துக்கிட்டே அதை செக் பண்ணார்னா ஆண்மை குறைவு வந்துடும். ஸோ இது வந்து பயத்தினால் வர்றது. பயத்தினால எல்லாமே வரலாம். ஒரு பயத்தினால நம்ம இருட்டில் போகிறோம், ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு நினச்சோன்னா சீரியஸாகவே நமக்கு அது கடிச்சதுன்னு தோணுச்சுன்னா வாயில் நுர வர்றது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். விரைப்புத்தன்மைக்கும் செக்ஸுக்கும் எதுவும் குறைகள் இருக்கா? அது விரைப்புத்தன்மை குறைஞ்சதுன்னா செக்ஸில் ஈடுபட முடியாது ஆப்வியஸாக. ஸோ அது வந்து ஆண்மை குறைவு அப்படின்னு சொல்கிறோம். விரைப்புத்தன்மை குறைபாடு அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நரம்புகள் பாதிப்பு, மன அழுத்தம், பதட்டம், ஆணுறுப்பில் வர்ற இரத்த நாளங்கள், ஹார்மோன் குறைபாடுகள், ஆணுறுப்பிலே வரக்கூடிய சில நோய்கள், பைரோனி டிசீஸ் போல் சில நோய்கள், மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸு, சர்க்கரை நோய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்தியா தான் சர்க்கரை நோயினுடைய தலைநகர். 60% சர்க்கரை நோயாளிகள் வந்து ஆண்மை குறைவுக்கு உள்ளாகிறாங்க. அப்போ இந்தியா தான் உலகத்தின் ஆண்மை குறைவினுடைய தலைநகர், சர்க்கரை நோயினுடைய தலைநகர். அந்தளவுக்கு அது பாதிக்கத்தான் செய்யும். ஆண்மை குறைவை சரி பண்ண முடியும். இது எல்லாமே சொல்கிறேன். ஆண்மை குறைவு மற்ற நீங்கள் சொன்ன அந்த 4-5 சரி பண்ணுறதுக்கான முடிவு இருக்காக சரி பண்ண முடியும். ஆண்மை குறைவு அப்படின்னா நம்ம அதை
முன்ன வந்து அது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோன்னா, ஆண்மை குறைவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை வேணால் உங்களுக்கு தெரியும் இப்படி காட்டா. அப்படி அதாவது முன்ன என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர்ற வரைக்கும் செக்ஸில் ஈடுபட முடியலன்னா அது ஆண்மை குறைவு அப்படின்னா. ஆனால் ஆராய்ச்சிகளுக்கு இது சிக்கல் இருக்குது. அதுக்கு பதிலாக இது எளிமையாக இப்போது கிரேட் 1 விரைப்புத்தன்மைன்னா இப்படி, இது விரைப்புத்தன்மை கம்மி ரொம்ப. கிரேடு 2 அப்படின்றது இது வந்து அழுகிய வாழைப்பழம் போல், இல்லை டோஃபு மாதிரி. கிரேட் 2ன்றது தோல் உரித்த வாழைப்பழம். இதில் செக்ஸ் பண்ண முடியாது, பெருசாக இருக்கும் ஆனால் செக்ஸ் பண்ண முடியாது. கிரேடு 3ன்றது தோலோடு கூடிய வாழைப்பழம். கிரேட் 4 ஃபுல் விரைப்புத்தன்மைன்றது வாழைக்காய் மாதிரி. ஸோ இதுதான் வந்து நார்மல். இது 100ல் எத்தனை பேருக்கு சார் இருக்கும்? அப்படி தான் நம்ம சொல்ல முடியாது. ஆண்மை குறைவுன்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 100ல் 45 பேருக்கு கிரேடு 3 இருக்கும். ஒரு 30% பேருக்கு இது, மீதம் உள்ளவங்களுக்கு 30% 2வது இதுலேயே இருக்கு. அதில் அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது செக்ஸ் இது வரைக்கும் 3 நாளில் செக்ஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நம்ம உடம்புலேருந்து பார்க்கணும், எல்லாருக்கும் இந்த கருவி கிடைக்காது. நீங்கள் உங்கள் உடம்புலேருந்து பார்க்கணுன்னா நெத்தியை தொடும்போது எப்படி ஹார்ட்னஸ் இருக்கோ அது கிரேட் 4. மூக்கு நுனியை தொட்டிங்க எவ்வளோ ஹார்டாக இருக்கோ அது கிரேடு 3. மேல் உதட்டை தொட்டிங்கன்னா என்ன ஹார்ட்னஸ் இருக்கோ அது கிரேட் 2. கீழ் உதட்டை தொட்டால் எப்படி சாஃப்டாக இருக்கோ அது கிரேடு 1. இதை ஈஸியாக நாங்கள் பாடியிலேருந்தே பார்த்துக்கலாம். கிரேடு 1 to 3 வந்து ஆண்மை குறைவு இருக்குது. ஆனால் கிரேடு 3 இருந்ததுன்னா கொஞ்சம் செக்ஸ் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 1 and 2ல் வந்து செக்ஸ் பண்ண முடியாது. முழுமையான அதுக்கு மருந்துகளை அவங்க எடுத்துக்க வேண்டியது. மருந்துகள் எடுத்தால் அதுக்கப்புறம் அவங்களால இது பண்ண முடியும், அது சரியாயிடும். அந்த விருப்பத்தன்மை நல்லாயிடும், அவங்க இயல்பான உறவுகளில் ஈடுபட முடியும். நிறைய சிகிச்சைகள் இருக்குது, மருந்து மாத்திரைகள், அதே மாதிரி ஷாக்வேவ் ட்ரீட்மெண்ட்டு, பி-ஷாட் இன்ஜெக்ஷன், அதே மாதிரி அறுவை சிகிச்சைகள், நிறைய இன்றைக்கி ட்ரீட்மெண்ட் நிறைய வந்துடுச்சு. மருந்துகள்லையும் வயகரா முதல்ல ஆரம்பித்தது 1998ல் வந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏராளமான மருந்துகள் வந்துடுச்சு. தடலஃபில், வார்னரஃபில் அப்படின்னு நிறைய குரூப் வந்துடுச்சு. நல்ல மருந்துகள் இன்றைக்கி நிறைய இருக்குது. இறுதியாக சார், நம்ம கல்யாணம் முடிஞ்சு நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், 8 வருடங்கள் 10 வருடங்கள் 15 வருடங்கள் கழித்து பிள்ளை பெற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது என்ன அளவுக்கு அவங்களுக்கு இதில் யார் வீக்காக இருப்பாங்க, யாருக்கு எந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும் அப்படி சார்? அதாவது இதில் ஒரு முக்கியமான விஷயம் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்கிறேன். 100 பேர் கல்யாணம் பண்ணாங்கன்னா 4 பேருக்கு தாம்பத்திய உறவு பண்ண முடியாது. ஃபஸ்ட் நைட்லேருந்து பிரச்சனை இருக்கும். இது வந்து எளிமையாக சரி பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை. அன்கன்சூமேட்டட் மேரேஜஸ் அப்படின்னு பேர். திருமணமாகியும் உறவு கொள்ள இயலாத நிலை. ஆனால் இதுக்கு ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடுவாங்க ஒரு வாரத்தில். ஆனால் இதில் 4 பேரில் 3 பேர் விவாகரத்து பண்ணிக்குவாங்க. சென்னை ஹைகோர்ட்டில் இருக்க 75% இளம் இந்த டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் இந்த கேஸ் தான். அந்தளவுக்கு இது அதிகமாக இருக்கும். இது சில பேர் என்ன, அந்த 1% இருக்கவங்களும் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகிறது இல்லை. அப்படியே ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகும். அப்புறம் எங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் சரியாகி டாக்டர்கிட்ட போய் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கொஞ்சம் சரியாகி கன்சீவ் ஆகலாம். இது ஒரு பக்கம். ரெண்டாவது, செக்ஸு நல்லா இருந்தாலும் 185 பேர் ஒரு வருடம் முடிவில் கல்யாணம் ஆகி ரெகுலராக டெய்லி செக்ஸ் பண்ணாங்கன்னா கன்சீவ் ஆயிடுவாங்க. 15 பேர் கன்சீவ் ஆக மாட்டாங்க. இதில் ஆண்களுக்கான பிரச்சனைகள் ஒரு 40%, பெண்களுக்கான காரணங்கள் ஒரு 50%, 2 பேருக்குமான காரணம் ஒரு 10% இருக்கும். இது என்னென்னு அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டு முழுமையாக ஒரு செக்கப் எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனைகளையும் முழுமையாக இன்றைக்கி சரி பண்ண முடியும். ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, ரெண்டையுமே நம்ம சரி பண்ண முடியும். அவங்க ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும், குழந்தையும் பெற்று எடுக்கலாம். இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு கல்யாணத்துக்கு முன்பே ஒரு அலர்ட்டாக இருக்கிறது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு நல்லதான்னு கேட்குறேன். ஏன்னா இப்போ உள்ள பழக்க வழக்கங்கள், நம்ம உணவு எல்லாமே மாறி போச்சு. அதற்காக சார், கல்யாணத்திற்கு முன்பான பரிசோதனை நல்லது. ஏன் அப்படின்னா நிறைய விவாகரத்துகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. கல்யாணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், தயாரிப்புனா எல்லாருக்கும் சாப்பாடு போடுறது, நகை வாங்குறது, துணி எடுக்கிறது, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பல லட்சங்கள்லேருந்து பல்லாயிரம் கோடி வரைக்கும் செலவு பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. பார்க்குறோம் மிகப்பெரிய ஆடம்பரமான திருமணங்களை.
ஆனால் என்ன இதில் மிஸ்ஸிங்னா இது தேவையே இல்லை. கல்யாணத்திற்கு தேவை 2 விஷயந்தான். ஒன்று வந்து திருமணத்திற்கு முன்பான ஒரு அடிப்படையான உடற்பரிசோதனை. இந்த ஆண்மை குறைவு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். 2வது இந்த கல்யாணத்திற்கான அந்த உறவுகள் பற்றிய சில விதிமுறைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விதிமுறைகள் செல்ஃபோன் மாதிரி நமக்கெல்லாம் வந்து சேரலை. அது சயின்டிஸ்ட்டுக்கிட்ட இருக்குது. இப்போ எங்ககிட்டலாம் நாங்கள் அதை திருமணத்திற்கு முன்பான உறவுகள் பற்றிய அந்த கிளாஸஸ் எடுக்கிறோம். இந்த விதிமுறைகளை இவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பெரும்பாலான சண்டைகள் பிரச்சனைகள் வராது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், வயதானது ஒன்று தான் அவங்களுக்கான எலிஜிபிலிட்டி காரணம். வயதானவொடனே கல்யாணம் பண்ணி வச்சிடும். அவங்களுக்கு உறவுகள் பற்றி எப்படி நடந்துக்கணும், எந்தெந்த விதிமுறைகளை நம்ம பயன்படுத்தணுன்றது எங்கேயுமே இல்லை. ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க எப்படி அதை கையாளணுன்றது நம்ம இன்னும் சொல்லித்தரதில்ல. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு வந்து பயிற்சி வேணும், இல்லை ப்ளம்பருக்கு பயிற்சி வேணும். ஆனால் கல்யாணன்றது மிகப்பெரிய இது ஒரு இன்ஸ்டியூஷன். 2 பேரும் திருமணம் பண்ணி ஒன்றா வாழ போகிறாங்க. வேறு கல்ச்சரில் வேறு இடங்களில் வாழ்ந்தவங்க ஒன்றா வாழும்போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாமல் அவங்க வயசானதுக்கு மட்டுமே போதும் அப்படின்னு உள்ள தள்ளணுன்னா பல நேரங்களில் இந்த எலக்ட்ரிக்கல் வேலையே தெரியாத ஒருத்தன் எலக்ட்ரிசிட்டியில் கை வச்சா எப்படி ஷாக் அடிக்குமோ அந்த மாதிரி ஷாக் அடிக்கும். அதனால் பொதுவாக இந்த மாதிரி ப்ரீமெரிட்டல் கவுன்சிலிங், ப்ரீமெரிட்டல் செக்கப் இந்த 2மே பண்ணுறது தான் நல்லது. இது வந்து அவங்கள கல்யாணத்துக்கான தயாரிப்பாக இருக்கும். பெரும்பாலான விவாகரத்துக்களை இவங்க தவிர்க்க முடியும். பிரச்சனைகளையும் பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் தவிர்க்க முடியும். நன்றி சார். நன்றி சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். போலீஸ் ஆகணுங்கிறது சின்ன வயசு ஆசை. இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டு வா, கப்போட போய் முதலாளி பார்ப்பேன்னு சொன்னேன். இந்த மேட்ச் தான் என்னோட ஒரே நம்பிக்கை. பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில்.